ஆர்ட் டைரக்டர். படம் வந்து நேற்று ரிலீஸ் ஆச்சு. எல்லாருமே நல்ல டாக் சொல்லிட்டு இருக்காங்க. பத்திரிகை நண்பர்கள் எல்லாமே இதை எழுதணும், இன்னும் போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நிறைய கிராமப்புறங்கள்லாம் இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு பெரிய சோர்ஸ் வந்து மீடியா தான் இங்கே நம்புகிறோம். அதை செய்யுங்க. பெரிய நன்றி. இந்த படத்தில் வச்சுனால ஒரு கேரக்டர் கூட நடிச்சிருக்கேன். நன்றி, வணக்கம். ஓகே, என் பேர் குமரன், வேம்பு படத்தோட சினிமாட்டோகிராஃபர், கேமராமேன், ஒளிப்பதிவாளர். படம் உங்களுக்கு எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு வேம்பு ரிலீஸ் ஆயிருக்கு. எனக்கு பர்சனலாக ரொம்ப ஹாப்பி. இந்த நேரத்தில் வந்து பத்திரிகை துறை நண்பர்கள், மீடியா நண்பர்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் எனக்கு ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. அதை கண்டிப்பாக உங்ககிட்ட கொடுத்தாச்சுன்னா நீங்கள் அதை சிறப்பாக பண்ணுவீங்க அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ வேம்புக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம் எல்லாருக்கும். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வேம்பு படம் பார்க்க வைக்கணும். உங்களை ட்ரை பண்ணி ஒரு இதுக்கப்புறம் நாங்கள் போட்டும் நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு எளிமையான ஒரு படமாக நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் டீமாக. அந்த லைஃப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ நீங்களாம் நல்லாவே சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து ஜஸ்டின் பிரபு. இது என்னோட முதல் படம் வேம்பு. நம்மளோட முதல் படைப்பு வந்து மக்களுக்கு ஒரு கருத்துள்ள படமாக எடுக்கணும்னு சொல்லி இந்த கதையை வந்து உருவாக்கினேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டிஸ்ட் தேர்வு, லொக்கேஷன் தேர்வு, அதுக்கான மெனக்கடல் வந்து இந்த படத்தில் நிறையவே உழைச்சிருக்கோம். எங்கள் டெக்னீஷியனாக இருக்கட்டும், ஷீலா மேம் அவங்களா இருக்கட்டும், ஹரிகிருஷ்ணன் பிரதர் அவராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாரும் நாங்கள் எல்லாமே ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், அவர்லாம் அங்கே இருக்கிற அவைலபிலிட்டியில் எந்த அளவுக்கு இந்த படத்தை எளிமையாக காட்டலாம், அந்த மண் வாசனையோட எவ்வளோ தூரம் காட்டலாம்னு சொல்லிட்டு கேமராமேன் சாரும் ஆர்ட் டைரக்டர் அவர்களும் அதுக்காக நிறைய மெனக்கட்டு எனக்கு அந்த இடத்துல ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அதேமாரி அந்த சூழலில் நிறைய முற்பாதைகள் இருந்தது, நிறைய கரடுமுரடான இடங்கள் இருந்தது. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஷீலா அவர்களும் ஹரிகிருஷ்ணன் அவர்களும் ஒரு புதுமுக இயக்குனருக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுமோ அதை தாண்டி அதிகமாகவே எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிறப்பாக வந்திருக்கு. படம் நேற்று வந்து திரையரங்களில் வந்து வெளியாகிருக்கு. மக்கள் எல்லாருமே, பார்த்தவங்க எல்லாருமே இந்த படம் வந்து எல்லாராலையும் கொண்டாடப்பட வேண்டிய படம்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ப்ளஸ் நீங்கள் வந்து எல்லாருமே, மீடியாக்கள் எல்லாருமே இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். எங்களோட உழைப்புக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கணும், மக்கள் இதை கொண்டாடணும்னு இந்த நேரத்தில் நான் கேட்குறேன். நன்றி. சார் சொல்லுங்க. இல்ல, ஒரு நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு பாரம்பரியமான கலையா இருக்கிறது சிலம்பம். ஒரு போர்க்கலைக்கு அடிப்படையானது சிலம்பம் தான். அப்படிங்கும்போது அது நம்ம ஒரு லைக் விமன் அதை வந்து எடுக்கும்போது ஒரு 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 ஸ்பெஷலா நான் ஃபீல் பண்ணேன். டைரக்டர் சொல்லும்போது அது கொஞ்சம் மனசுக்கு நெருக்கமா இருந்தது அந்த ரோலு. சரி பண்ணு எடுத்துக்கிட்டேன். இல்ல, எனக்கு முன்கூட்டியே கொஞ்சம் தெரியும். இந்த படத்துக்காக வந்து அங்க போயிட்டு அந்த மாஸ்டர்ஸ், அந்த ஒரு கலைக்குமே ஒருத்தவங்கள்ட்ட ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த ஏரியாவுக்கான ஸ்டைலை வந்து அங்க ஒரு மாஸ்டர் இருந்தாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல போயிட்டு கத்துக்கிட்டேன். ஒரு இல்லை சார், அதுக்கு மக்கள் பார்த்துட்டு அதை வந்து அரசுக்கு கொண்டுட்டு போகணுன்றதான். நாங்கள் வந்து இல்லை, கண்டிப்பாக அதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் சார். இதுக்கப்புறம் நீங்கள் அந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறேன் சார். கண்டிப்பாக இருக்கும் மேடம். அதுக்கான டேட்டு வந்து எங்கள்கிட்ட அவைலபிலிட்டி இல்லைனால ஷார்ட் டைமில் படம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருந்துச்சு. அதனால் எங்களால் நிறைய ப்ரொமோஷன்ஸ் பண்ண முடியல. நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து ஸ்கூல், காலேஜஸ், மெயினாக வந்து ஸ்கூலுக்கெல்லாம் இந்த படத்தை வந்து ரிலீஸ் முன்னாடி நாங்கள் போட்டு காப்பின்றது ரொம்ப பிளான் பண்ணோம். டக்குன்னு வந்து தயாரிப்பாளர் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு நிபந்தனை வச்சதுனால எங்களால் அதிகப்படியான ப்ரொமோஷன்ஸ் பண்ண முடியல. ஆனால் இருந்தாலும் ஒரு மன வருத்தம் இருக்குது. இந்த படம் வந்து எல்லாருக்கும் பரவலாக ரீச் ஆகி அந்த படத்தோட மகத்துவத்தை உணர்ந்து பார்க்கணுன்றது வந்து இந்த இடத்துல நான் வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன்.
இல்ல அப்படியெல்லாம் இல்ல சார். என்னன்னா, நாங்க தயாரிப்பாளர் நானும் ஃபர்ஸ்ட்டு சந்திச்சு பேசும்போது, ஒரு வாழ்வியலான மக்களுக்கு ஏத்த மாரியான ஒரு கதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நானும் நம்ம மஞ்சள் சினிமாஸ் புரொடக்ஷன் கோல்டன் சுரேஷ் சாரும் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அந்த சமயத்துல நாங்க ஒரு கதைய தேர்வு பண்ணி அவர்ட்ட வந்து ஒவ்வொரு கேரக்டரா நான் சொன்னேன். அப்போ வேம்புன்ற கதாபாத்திரம் இது இப்படி இயல்பா நடிக்கணும் சார் அப்படின்னும்போது நான் அவங்கள்ட்ட சஜெக்ஷன் பண்ணுனேன். இந்த கதைக்கு வந்து ஷீலா மேம் அவங்க பண்ணா கரெக்ட்டா இருக்கும் சார் அப்படின்னு நாங்க ஆப்ஷனே வைக்கல. அதே மாரி ஒரு கிராமத்து பையனா இந்த படத்துல வந்து நம்ம வந்து காமிக்கணும் ஒரு அழகா. அது இல்லாம இதுல வந்து அவர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் ரோலா வந்து பண்ணியிருப்பாரு ஒரு கேரக்டரா. அது மாரி நமக்கு வந்து அந்த மண் வாசனையோட, அந்த கிராமத்து வாசனையோட, அந்த நிறத்தோட ஒருத்தர் வேணும் அப்படின்னும்போது, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹரி பிரதர் வந்து அவரு நடிப்பு அரக்கன்னு சொல்லலாம். அந்த மாரி இதுவரைக்கும் ஷீலா மேமும் சொல்ல தேவையில்ல. அவங்க நடிச்ச படங்கள் அத்தனையுமே விருது வாங்கியிருக்கு. எங்க படமும் அகமதாபாத் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல சிறந்த கேட்டகரி விருதுல பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு ஷீலா மேமுக்கும், பெஸ்ட் ஆக்டர் அவார்டு ஹரி பிரதருக்கும் கிடைச்சிருக்கு. இல்ல சார், அப்படி இல்ல சார். அவர நான் சிட்டி கதை யோசிச்சேன்னா அப்படி மாத்துவேன் என்னால முடியும். அப்படி இல்ல சார். நம்ம அந்த கதைக்குள்ள பொருத்தமானதுன்னு ஒண்ணு நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குல்ல சார். இப்ப நம்ம வந்து வெள்ளை வெள்ளைன்னு ஒரு ஃபாரினர் மாரி ஒருத்தர கிராமத்து பையனா நடிக்க வைக்க முடியாதுல்ல. அப்போ அதுக்கான கேள்விகள் நம்மள்ட்ட இருந்து வரும். ஆ, ஆமா. சார், சார் அது அது மட்டுமே இல்ல சார். இல்ல அது மட்டுமே இல்ல. நம்ம எத்தனை நாள்ல ஷூட் பண்ண போறோம்? நமக்கு எவ்வளவு வந்து பட்ஜெட் கிடைக்குது? நம்ம நம்ம கதைக்கு ஓகே. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா சார். ஓகே. ஐய்யய்யோ! கருப்பு நிறத்த மட்டும் நான் அப்படி கொண்டு வரல சார். அவரு ஒரு சிறந்த நடிகர்ன்ற அடிப்படையில தான். சார், நானும் கருப்பு சார். சார், நானும் கருப்பு சார். அவரு மண் வாசனையோட உள்ள ஒரு முகம். அதுதான் எனக்கு தேர்வானது. ஆமா. ரெண்டுமே தேவை சார். இல்ல சார், இந்த கதையில நாங்க அதுதான் சொல்லணும்னு முயற்சி. ஆமா. இல்ல சார், இப்போ நம்ம பாலியல் கல்வி வந்து தேவைன்றத தனி ஸ்கிரிப்டா பண்ணும் சார். நம்ம இதுல வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து தான் எடுத்துருவோம். அதை தாண்டி சொல்லுங்க சார். இல்ல சார், அது இருந்துச்சு சார். நான் சின்ன வயசுல பார்த்திருக்கேன். ஊருக்கு ஊரு வந்து கிராமத்துல வந்துட்டு பாலியல் கல்வி வந்து எடுத்திருக்காங்க. நான் சின்ன வயசுல பார்த்திருக்கேன். ஆண்களுக்கு தனியா எடுத்திருக்கு. இல்ல இப்ப இல்ல. எல்லாமே நான் என்எஸ்எஸ்லாம் படிக்கும்போது நாங்களே போய் பண்ணுவோம். என்சிசி என்எஸ்எஸ்லாம் இருக்கும்போது காலேஜ் வழியா போய் இதெல்லாம் பண்ணுவோம். எல்லா விழிப்புணர்வும் நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரிலாம் போய் எல்லா கிராமமும் அந்த மாதிரி தான் ஒரு ஏன்னா அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா இன்னும் சில விஷயங்கள்லாம் கிடைக்கல உள்ள அங்க நான் பார்த்தேன்னு சொன்னாரு. எனக்கே வியப்பா இருந்தது. ஸோ இது ஒரு விழிப்புணர்வா நம்ம பண்ணுவோம். நம்ம போய் திணிக்க தேவையில்ல. நம்ம கவர்மெண்ட் கேட்க முடியாது. நம்ம மூலியமா என்ன பண்ணுவோம் தான் நாங்க இது பண்ணுறோம். ஆமா. இல்லண்ணா எனக்கு ஆக்சுவலா வந்து ரொம்ப வந்து ஏபிசின்னு பிரிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல. எப்படி எப்படி பாக்குறதுன்னு தெரியல. தப்பா நினைக்கிறேன். ஆனா யாரு எங்க டேரக்டர் மாதிரியா? இல்ல அப்படி இல்ல. என்னன்னா நம்ம அப்படிதான் டேர்மா பேசுறோம்ல. ஏபிசி கிராமத்து அவரே கேட்டார்ல சிட்டி படம் கிராமத்து படம். எனக்கு கிராமங்கள் படங்கள் வந்து நிறைய இன்னும் பண்ணணும். நிறைய கதைகள் இருக்கு. அழகான கதைகள்லாம் சொல்லணும்னு ஆசை. ஸோ அதெல்லாம் நான் இந்த படம் பண்றேன். தேங்க்யூ. ஆமா எனக்கு கொஞ்சம் அது மாதிரி யோசிக்கலாம்னு நினைச்சேன். என்னன்னா அடிபட்ட உடனே ரெகுலரா அந்த கண்ணை இப்படி வச்சுட்டு நடிக்காம கொஞ்சம் கண்ணை தெரியுற மாதிரி நடிக்கலாம். ஓகே. ஆமா ஆமா அது கண்டிப்பா எல்லா ஆக்டர்ஸ்க்குமே அது கண்டிப்பா இருக்குண்ணா. அது நினைச்சாலே பார்த்தாலே திருப்பியும் இருக்கு. அது இல்லாம இல்ல. இல்ல பிரஸ் ஷோ வந்து மிஸ் பண்ணது வந்து நாங்க வந்து கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் சாரி கேட்டுறோம். ஏன்னா எங்களால தவிர்க்க சில விஷயங்களால முடியல. ரொம்ப ட்ரை பண்ணோம். ஆனா இப்போ நீங்க பார்த்துட்டு இப்ப தர ஆதரவு வந்து அதோட சூப்பரா இருக்கணும் நான் ரொம்ப நம்புறோம். ஆமா அதுதான் ஒரு கண்டிப்பா. நன்றி, நன்றி, நன்றி சார். சார் சார் எந்த அரக்கனும் இல்ல அரசனும் இல்ல சார். நான் வந்து நார்மல் ஒரு நடிகன், வளர்ந்து வர நடிகன். நான் ட்ரை பண்றேன். உங்களோட சப்போர்ட் நீங்க ரொம்ப ஆக்சுவலா பிரஸ் தான் வந்து என்ன ரொம்ப வந்து மோட்டிவேட் பண்றீங்க ஒரு படமும். எனக்கு நான் கண்டிப்பா இன்னும் நான் நிறைய படம் நடிப்பேன் மோட்டிவேட் பண்ணி. ஸோ நன்றி. நான் அரக்கனும் இல்ல அரசன்லாம் இல்ல.
சார் ஓகே கிருஷ்ணகிரி பக்கம் ஜாதி இருக்கு இந்த பக்கத்துல அதை காமிக்க ரஞ்சித்தோட ஹீரோ ஜாதி எதுவும் காட்டுற மாதிரி தெரியல வேணாம் முடிவு பண்ணீங்க. இல்லை சார் நாங்கள் அதுக்குள்ளே வரல சார். எல்லாம் சமத்துவமாக இருக்கணும், அதுதான் சார் என்னோட ஆசை. ஒற்றுமை தான். எல்லாரும் வந்து ஒரு மண்ணின் மைந்தர்கள். அது எப்போதுமே எங்களுக்கு இருக்கு. நாங்கள் எந்த இடத்துலையுமே அப்படி பாகுபாடு பார்க்கறது இல்லை. ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ.